இந்த ஆர்டரில் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் தான் இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் எல்லா ஆர்டர் கூட சேர்த்து இவங்களோடதையும் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. நம்ம கொரியர் பண்ண அன்றைக்கி நெக்ஸ்ட் டேவே கொரியர் வந்து கோயம்புத்தூரை போய் ரீச் ஆகிடுச்சு. நான் எந்த கொரியர் ஆஃபீஸ்னு சொல்ல விரும்பலை, பட் அந்த கொரியர் ஆஃபீஸை வந்து ரீச் ஆகிடுச்சு. பட் டெலிவரி பார்ட்னர் லீவு, உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்சலை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒன் டே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே கால் பண்ணி கொரியர் ஆஃபீஸை கேட்டப்போ டெலிவரி பார்ட்னர் வந்து லீவ் மேம், நாளைக்கு சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக ட்ராக் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபுட் ஐட்டம், ஸோ இன்றைக்கே எப்படியாவது டெலிவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொரியர் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் லிட்ரலாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக கஸ்டமரே நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஏரியா வந்து ரூரல் ஏரியாங்கிறனால கொரியர் வந்து டிலே ஆகும் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே டைரெக்டாக கொரியர் ஆஃபீஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ப்ரௌனிஸோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அனுப்புகிறப்போ அட்லீஸ்ட் 2 to 3 டேஸ்க்குள்ளே கஸ்டமரை போய் ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃபைனலாக கஸ்டமர் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தேன். அப்போ கஸ்டமர் வந்து நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரியர் ப்ராப்ளம் ஆனாலும் ப்ரௌனி டேஸ்ட் நல்லா இருந்தனால இது வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம நாளைக்கு அசார்டட் ப்ரௌனிஸ் வந்து ஆஃபர் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி பேஸ்ட்ரி ஃபீஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.